வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு டிஷ்ஷோட தான் வந்திருக்கோம். ஒரு டேஸ்டியான ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல சொல்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். முதல்ல 3 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, வரமிளகா போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மல்லித்தலை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண ப்ரானில் மசாலா தடவி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கிராம்பு, பட்டை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சோண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் குக் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம தக்காளி, அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அப்படி குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அதில் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் கறி மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த மசாலா போட்டு ப்ரானை அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து லெமன், ஒரு முழு லெமன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லெமன் நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வேக வச்சிங்கன்னா ப்ரான் கறி ரெடி. ப்ரான் கறி ரெடியானதுக்கப்புறம் பிளேட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டு சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வீட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். பாய்.